பேசு தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு. கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த சமீபத்தில வந்திருக்கிற பங்களாதேஷ்ங்கிறது ஆன்டி ஹிந்து அடிப்படை. இதில் என்னன்னா, எங்கெல்லாம் இந்த சீனாவோ அல்லது சோரஸோ உள்ள நுழைவதற்கான வாய்ப்புகள குடுத்துட்டீங்கன்னு சொன்னா, ஆம புகுந்த வீடும், சீனா புகுந்த நாடும் உருப்படுறதா சரித்திரமே கிடையாது. பங்களாதேஷ்லேருந்து நீங்க கத்துக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இவ்வளவு காலகட்டத்தில தான் இருக்கணும்னு அவங்க சொல்றாங்க. அதுதானே சொல்றாங்க? அங்கருந்து வர ஹிந்துக்களுக்கு சிட்டிசன்ஷிப் குடுக்கணும் அந்த மாரி சொல்லியிருந்தாங்க. குடுக்கலாம் முடியாது. மோடி அரசுகிட்ட இந்த ஹிந்து, தமிழ் ஆ அந்த கதையெல்லாம் பேசவே முடியாது. மமதா அப்படித்தான் பண்ணுவாங்க. செய்ய வேண்டிய அட்டுழியத்தெல்லாம் தேர்தல் போது பங்களாதேஷ்காரங்கள வச்சு செஞ்சு முடிச்சுருவாங்க. எல்லை மீறி போடணும்னு ஐயா மத்திய அரசு நீங்க தான் காப்பாத்தணும் அப்படி சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப நாளா அவங்க பண்ற ஒரு விஷயம். புதிதாக வக்ஃப் ஆக்ட்ல சட்ட திருத்தங்கள் கொண்டு வர போறதா அமைச்சரவையில ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. நாடாளுமன்றத்துல இன்னும் எந்த மசோதாவும் தாக்கல் பண்ணல. ஸோ இந்த சமயத்துல சட்ட திருத்தத்துக்கான அவசியம் அப்படிங்கிறது என்ன? மெஜாரிட்டி என்று சொல்லப்படுகின்ற இந்துக்களுடைய சொத்து அப்படிங்கிறது அறநிலையத்துறையின் மூலமாக அரசிடம் இருக்கிறது. மைனாரிட்டி என்று நீங்கள் சொல்லுகின்ற இஸ்லாத் சகோதரர்களுடைய சொத்துங்கிறது வஃப்த் போர்டுன்ற ஒரு நிறுவனத்திடம் இருக்கு. சேகர் பாபுவா பார்த்து என்ன பண்ணுவார், ஏய் நான் இத்தனை இத்தனை ஏக்கர் பிடிச்சி கொடுத்துட்டேன் தெரியுமா அப்படின்வார். ஏன் விட்ட அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க முடியாது. யார்கிட்ட விட்ட கேள்வி கேட்க முடியாது. யார்கிட்டேருந்து பிடிச்சி கொடுத்த கேள்வி கேட்க முடியாது. உன் திமுக காரன் தான் இத்தனையும் பண்ணானா கேள்வி கேட்க முடியாது. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மற்றும் துக்ளக் வாசகர் டிடிஎஸ் ரவி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பங்களாதேஷ்ல 15 வருடமா பிரதமரா இருந்தவர்கள் ஷேக் ஹசீனா. அவரோட ஆட்சியானது கவிழ்க்கப்பட்டிருக்கு இன்னைக்கு. கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு முன்னாடி தான் ஒரு 2/3 மெஜாரிட்டில ஜெயிச்ச ஒருத்தவங்க. அதற்கு காரணம் அப்படிங்கிறது என்ன சார்? 2/3 அவங்க ஜெயிச்சாங்கங்கிறது சதாம் ஹுசேன் 100% வாக்கு வாங்கி ஜெயிச்சார். ஏன்னா யாராவது ஓட்டு போட மாட்டேன்னா சுட்டுருவார். எலக்ஷன்ஸ் ஃபேரா நடக்கல அப்படிங்கிறீங்களா? உண்மையிலே ஃபேராக நடக்கல. ஏன்னா நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன தெரியும் அப்படின்னா 221 சீட்டு தானே ஜெயிச்சிருக்காங்க. அப்புறம் மீதி எல்லாம் மற்றவங்க தானே ஜெயிச்சாங்க அப்படின்னு நினைப்பீங்க. எல்லாமே இவங்க ஆளுங்க தான். ஜெயிச்சதெல்லாம் இவங்க ஆளுங்க தான். கடந்த 2 தேர்தலாகவே அங்கே நேர்மையாக நடக்கல. ஒரு தேர்தல் நேர்மையாக நடக்கிறதுங்கிறது இந்தியாவுடைய பலம். அதையே குற்றஞ்சாட்டி ஆம், சூடு வச்சுருவாங்க. எந்த இதில் போட்டாலும் தாமரைக்கு வரும் அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்த அறிவாளிகள்லாம் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் பங்களாதேஷ்லேயும் சரி, ஸ்ரீலங்காலேயும் சரி, பாகிஸ்தான்லேயும் சரி, சின்ன சின்ன நாடுகள் அதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணுறதுக்கான நாடு இல்லை. பக்கத்தில் இருந்ததுனால பேச வேண்டிய அவசியம் இருக்குது. அண்டை நாடாக இருக்கிறதுனால பேச வேண்டிய அவசியம் இருக்குது. இதில் ஒரு கொண்டை நாடு வேறு ஒன்று இருக்குது, சீனா. அதை வச்சுக்கிட்டு வேறு நம்ம பாடுபட வேண்டியதாக இருக்குது. இதையெல்லாம் மீறி ஒரு ஜனநாயகம் இந்தியாவில் இவ்வளவு நாள் தழைச்சு வாங்கி இருக்குது. இன்றைக்கி ஒரு 232 பேர் எதிர்க்க உட்காண்டிருக்காங்கன்னா அதுதான் ஜனநாயகம். பங்களாதேஷில் நடந்தது ஜனநாயகம் இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது, மதவெறி ஆட்சி. அது எந்த மதமாக வேணாலும் இருக்கட்டும், கிறிஸ்தவமாக இருக்கட்டும், இஸ்லாத்தவதாக இருக்கட்டும், யாரதாக இருக்கட்டும், மதவெறி ஆட்சின்னு ஒன்று நடந்ததுனாலே அங்கே இராணுவத்துக்குன்னு ஒரு தனி மரியாதை வந்துடும். அந்த காவியை தூக்கி கொண்டு போய் இராணுவன்ட்ட கொடுத்துருவாங்க. திருடன்ட்ட கொடுத்தா கூட மாட்டிக்கிட்டு திரும்ப திருப்பி கொடுத்துருவான். ஆனால் இராணுவத்திட்ட கொடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் இராணுவம் பெரிய வேலை செஞ்சது. பாகிஸ்தானில் பண்ண மாதிரியான இடைஞ்சல்லாம் பண்ணலை அப்படின்னு சொன்னாலும் அதில் அதனுடைய அதனுடைய கை மேலோங்கி இருந்துக்கிட்டு இருந்தது. பட் நாம் அதுக்கு முன்னாடி இந்த ஷேக் ஹசீனா அப்படிங்கிறவங்க யாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது நல்லது. இவங்க மேலே நீங்கள் என்ன விமர்சனம் வேணாலும் வைக்கலாம். அவங்க ஜனநாயகத்தை சரியாக நடத்தலை, மக்களுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்கல. இப்போ அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்தியாவிலே இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. நாம்ளே பலமுறை பேசியிருக்கோம். 9% ஆயிடுச்சு சார், என்ன பண்ணுறது அப்படின்லாம் பேசியிருக்கோம். குறிப்பாக 15லேருந்து 29 வயசு உள்ளவங்களில் கேரளாவில் 35% அன்எம்ப்ளாய்டாக இருக்காங்கங்கிறதெல்லாம் நம்ம இங்கே பேசியிருக்கோம். நம்ம நாட்டிலே நடக்கிற விஷயந்தான். இது எல்லா நாட்டிலையும் இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் ஹசீனா யாருன்னு சொன்னால்,
அவங்க அப்பா வந்து ஒரு 18 அவங்க அப்பா தான் பங்களாதேஷ் உருவாகிறதுக்கு காரணம். அதுக்கு முன்னாடி ஃபாதர் உங்களுக்கு ஆஃப் தெரியும் அது பங்களாதேஷ். ஈஸ்ட் பாகிஸ்தான்னு அழைக்கப்பட்டிருந்தது. பாகிஸ்தானுடைய கண்ட்ரோல்லே இருந்தது. பாகிஸ்தான்ங்கிற ஒரு அற்புதமான நாட பத்தி உங்களுக்கு தெரியும். ஆ 10 தலைவர்கள் இருந்தாங்கன்னா 8 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. இல்லன்னா தூக்குல தொங்க விடப்பட்டாங்க. 2 பேர் ஓடி போயிட்டாங்க. யாருமே இயற்கை சாவு சாகலைங்கிற மாதிரியான ஒரு பயங்கர வரலாறு உள்ளது நம்மளுடைய அண்டை நாடான சகோதரத்துவ பாகிஸ்தான். இதுதான் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தது. உங்களுக்கு தெரியும் 71, 75 காலகட்டத்தில இந்திரா காந்தி அம்மா அத வந்து வேற விதமா ஹேண்டில் பண்ணாங்க. அப்படி ஹேண்டில் பண்ணப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 4, 5 வருடங்கள் பொசிஷன்ல இவர் வந்து ரஹ்மான் வந்து அத கொண்டு வராரு. அது ஒரு நாடாக கொண்டு வராரு. அதற்கான முக்கியமான விஷயங்கள் எல்லாம் அத சரி பண்றாரு. ஒரு நாடு அப்படிங்கிற அடிப்படைக்குள்ள கொண்டு வராரு. அவர திடீர்னு ஒரு நாள் அவரோட குடும்பத்தோட சுட்டுக் கொன்னுட்டாங்க. இந்த 2 பெண்கள் மட்டும் தப்பிச்சது எப்படின்னா, இவங்க 2 பேரும் ஜெர்மனியில இருந்ததுனால தப்பிச்சுட்டாங்க. இல்லன்னா இதையும் சேர்த்து முடிச்சு விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கொடூரம்லாம் எங்க நடக்கும் அப்படின்னு சொன்னா, இராணுவத்திடம் வந்து நம்ம நாட்டினுடைய உட்கட்டமைப்ப குடுக்கக்கூடாது. உள்துறை அமைச்சரா ராணுவம் இருக்க முடியாது. ராணுவம்ங்கிறது நாட்டை பாதுகாக்கணும், நாட்டில் பாதுகாக்கணும் அப்படிங்கிறதோட இருக்கணும். ஆனால் அங்க வந்து நீதிமன்றம் செத்துரும். போலீஸுங்கிறது ஒரு அர்த்தமுள்ளதாகவே இருக்காது. எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட நிழல் பிரதமருங்கிற மாதிரி அவர சொல்லி இப்போ மன்மோகன் சிங் ஐயா இருக்கும்போது சோனியா காந்தி அம்மா இருந்தாங்க இல்லையா? அந்த மாதிரி இது சிவிலு, அது கிரிமினல் அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே. அந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்து விட்டுருவாங்க. பங்களாதேஷுக்கு மன்மோகன் சிங் உண்மையிலே நெறைய ஹெல்ப் பண்ணார். திருப்பூரை விட கார்மெண்ட்ஸ் பங்களாதேஷ்ல அதிகரிப்பதற்கு எல்லா வேலைகளையும் செய்தாங்க. கார்மெண்ட்ஸ் தொழில்ல இருந்தவங்க நெறைய பேர் பங்களாதேஷ்ல வந்து காஸ்ட் கம்மியா இருக்குன்னு சொல்லி அங்க போய் முதலீடுகள போட்டாங்க. அந்த மாரி முதலீடு போடுறதுங்கிறது வந்து ஓஎம்ஆர்ன்னு தெரிஞ்சும், தண்ணி வந்தா முழுகிடும்னு தெரிஞ்சும் போய் அர்த்தம் இல்லாம முதலீடு பண்ணிட்டு, அப்புறம் பெயிண்ட் அடிச்சுட்டு இருக்கிற வேல. ஓகே அதுதான் சார். பங்களாதேஷ். இந்த ஆனால் இந்த ஹசீனாவ பொறுத்தவரைக்கும், அவங்க இந்தியா சார்பா இருந்தாங்கங்கிறத விட, அவங்க சிறு வயதிலிருந்தே பாகிஸ்தான வெறுத்தாங்க. ஏன்னா, அவங்க ஏன் வெறுத்தாங்கன்னா, அவங்க அப்பா சண்ட போட்டதெல்லாம் பாகிஸ்தானோட தான். அதிலிருந்து தான் அந்த நாட்ட கொண்டு வந்தார். ஸோ வெறுத்தாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு நல்ல விஷயமா இவங்க கிட்ட நீங்க பார்க்கணும். ஒருத்தர வெறுப்பது நல்ல விஷயம்னு நான் சொல்லல. இவங்க வெறுத்ததுக்கான காரணத்த நான் சொல்றேன். சரியான முறையில ஆட்சி செய்யல. அது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் தான். அப்படி பார்த்தா ஸ்ரீலங்காலயும் அதே மாரி தான் இருந்தது. ரணில் விக்ரமசிங்கேங்கிறவருக்கு அவருடைய கட்சியிலேயே யாருமே எம்எல்ஏ கிடையாது, எம்பி கிடையாது. அவர் ஒருத்தர் தான். அவர் கட்சியே அவர் ஒருத்தர் தான். அவர தூக்கி கொண்டு வந்து நாட்ட குடுப்பாங்கங்கிற அளவுக்கு அங்க சூழ்நிலை இருக்கும். வேற யாரை மேலயும் நீங்க அத இது பண்ண முடியாது. நம்பி எதையும் பண்ண முடியாது. இப்ப நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த சமீபத்தில வந்திருக்கிற பங்களாதேஷ்ங்கிறது ஆன்டி ஹிந்து அப்படிங்கிற அடிப்படையில வந்திருக்கு. சீனா எங்கேயாவது உள்ள பூந்ததுன்னா, சோரோஸ் எங்கேயாவது உள்ள போறாருன்னா, அவர் முதல்ல அங்க போய் செய்யறது, அங்க இருக்கக்கூடிய மைனாரிட்டிய வச்சு மெஜாரிட்டிய அழிக்கிறது. இந்த மாரி மதவெறி நாடுகளா இருந்ததுன்னா, மெஜாரிட்டிய வச்சு மைனாரிட்டிய அழிக்கிறது. இப்போ ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கல அப்படிங்கிறது மட்டுமே ஆட்சி கவிழ்றதுக்கு காரணமா இருக்காது. இன்ஃபாக்ட் 71ல பங்களாதேஷ் உருவாகுறதுக்கு காரணமா இருந்த போராட்ட வீரர்கள், அவர்களுக்கு வந்துட்டு இடஒதுக்கீடு குடுக்கணும் அப்படின்ற ஒரு நாள் தான் புரொட்டஸ்டே நடந்தது. இன்ஃபாக்ட் அதுவும் வந்து 5% மட்டும் தான் குடுக்கணும்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அப்புறமும் கூட புரொட்டஸ்ட் நடந்து ஆட்சி கவிழ்றதுக்கு காரணம் என்ன? இல்ல ஃபர்ஸ்ட்டு ஜனநாயகம்ங்கிறத மறந்துருவோம். ம். மதவெறின்னு வந்துச்சுன்னா, மத மத வழி அப்படின்னு வந்தாலே மதவெறிக்குள்ள போயிடும். அங்க ஜனநாயகம் செத்து போயிடும். நீங்க சொல்ற இந்த இடஒதுக்கீடுங்கிறது வந்து ஒரு காரணம் தான். ம். ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டருக்கு இப்போ சாதாரணமான மக்கள் கேட்கக்கூடியது தான். நாமளும் இங்க கேட்கத்தான் செய்றோம். அம்பேத்கர் சொன்னது வந்து 10 வருஷம் தான் இடஒதுக்கீடு இருக்கணும்னாரு. அப்புறம் தள்ளி போட்டு, தள்ளி போட்டு 70 வருஷம் வரைக்கும் வந்துருச்சு. இப்போ கூட சுப்ரீம் கோர்ட் வந்து கிரீமி லேயருக்கு வந்து ஏன் குடுக்குறீங்க? பணக்காரனுக்கு ஏன் குடுக்குறீங்க? திரும்ப திரும்ப இடஒதுக்கீடு குடுக்குறதுங்கிறது எந்த விதத்தில லாபம்? எந்த விதத்தில நியாயம்ங்கிறது இங்கேயும் கேட்குறாங்க. அங்க கேட்கறது என்னன்னா, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸுக்குன்னு நீ குடுக்குறதா இருந்தா 50 வருஷமா குடுப்ப. 5 தலைமுறைக்கா குடுப்ப? அவங்க அவங்க தான் போராடினாங்க. அவங்களால தான் நாடு சுதந்திரம் அடைஞ்சது. ரொம்ப சந்தோஷம். ஆனா, அதுக்காக எத்தனை வருடம் குடுப்ப? அப்படிங்கிற அந்த கேள்வி வந்தது. ஸோ அது 5% 6%ங்கிறது முக்கியம் இல்ல. நீங்க இந்தியாவ கம்பேர் பண்ணீங்கன்னா, மோடி ஐயா சொன்னது என்ன? இடபிள்யூஎஸ்க்கு 10%. இடபிள்யூஎஸ்ன்னா யாரு? ஏழைகள். 8,00,000க்கு கம்மியாக வருடத்தில் சம்பாதிக்கக்கூடிய ஏழைகள் அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நீ இது பார்ப்பனருக்கு உதவி பண்றதுக்காக தான் குடுக்குற அப்படின்னா, அப்ப நான் என்ன சொல்லணும்? 70 வருடமா நீ பார்ப்பனர 8,00,000க்கு கம்மியா வருமானம் வர்ற அளவுக்கு வச்சிருக்கியா? அப்படின்னு தான் நான் திரும்ப கேட்கணும். ஸோ இடபிள்யூஎஸ் கொண்டு வந்ததுக்கே இங்க இத்தனை விமர்சனம் வந்தது. அதுவும் ஏழைகளுக்குன்னு தெளிவா அது எல்லா மதத்தையும் சார்ந்த இந்து, இஸ்லாத்து, கிறித்துவ எல்லாரையும் சார்ந்த ஏழைகளுக்குன்னு தானே இங்க குடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு காரணம் இல்ல. சொல்லப்போனா மணிப்பூர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க வந்து மெய்த்தி இனத்தில இருந்தவங்க வந்து இடஒதுக்கீடு கேட்பாங்க
அப்படின்னு ஒரு கருத்து தான் சொல்லியிருந்தார் அவர் ஒரு தீர்ப்பில். அந்த கருத்து சொன்னதுக்கே அங்கே பெரிய போராட்டம் நடந்ததாக சொன்னாங்க. போராட்டம் அதுக்காக நடக்கலை. மணிப்பூரில் நடந்தது போதை வியாபாரம் அடித்து நொறுக்கப்பட்டது. அதுக்காக தான் நடந்தது. காரணம் பூங்கிற புஷ்பம் இந்த இடஒதுக்கீடு. பங்களாதேஷும் அதே மாதிரி தான். அவங்க காரணம் வந்து தொடர்ந்து தப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. தேர்தல் நேர்மையாக நடக்கலை அப்படிங்கிறது வந்து இப்போ சிறையில் இருக்கிறவங்க ஒன்றும் தியாகி கிடையாது. இன்னைக்கு நாளைக்கு வந்து இப்போ கேர்டேக்கர் கொண்டு வர போகிறாங்கல்ல, அவங்க ஒன்றும் தியாகி கிடையாது. அங்கே ஒரு அந்த நாட்டில் ஒரு ரூல் என்ன இருந்ததுன்னா, உன் ஆட்சி முடிஞ்சிருச்சா, அப்போ நான் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட்டை ரெடி பண்ணுவேன். யார் பண்ணுவார்? மிலிட்ரி பண்ணுவார். அவங்க தேர்தலை நடத்துவாங்க. இதை ஹசீனா வந்து வெளியில் எடுத்தாங்க. இல்ல, இல்ல கேர்டேக்கர்லாம் எதுக்கு? நான் தானே நாட்டில ஆண்டுட்டு இருக்கேன். அப்போ நான் வந்து தேர்தல நடத்துறேன். அப்படிங்கிற மாரி. ஏன் மிலிட்ரி கேட்கணும்? மிலிட்ரி எதுக்கு கேர்டேக்கர் கொண்டு வரணும்? மிலிட்ரி ஒரு கேர்டேக்கர கொண்டு வந்து எதுக்கு ஒரு தேர்தல் நடக்கணும்? நானே நடத்துறேன் அப்படிங்கிற மாரி போச்சு. அடிப்படை இதில என்னன்னா, எங்கெல்லாம் இந்த சீனாவோ அல்லது சோரஸோ உள்ள நுழைவதற்கான வாய்ப்புகள குடுத்துட்டீங்கன்னு சொன்னா, ஆம புகுந்த வீடும், சீனா புகுந்த நாடும் உருப்படுறதா சரித்திரமே கிடையாது. அவங்க உடனே கிளர்ச்சியை ஏற்படுத்துவாங்க. இப்போ நேத்திக்கு எல்லாம் போராட்டம் எங்க நடந்திருக்கு? அவங்க வீட்ல, பாராளுமன்றத்தில. நாட்டுக்கு யார் இழுக்கு? எ எ எ நாட்டுக்கு எது இழுக்கு? இந்த மாரி இருந்ததுன்னா, அங்க முதலீட்டாளர்கள் வருவாங்களா? அடுத்த 10 வருஷத்துக்கு வருவாங்களா? இது தெரிய வேண்டாம். அப்ப அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் யார் காசு போட போறாங்க? ஓகே, போராட்டம் நடத்துறவங்களுக்கெல்லாம் சீனா காசு போட்டுரும். இல்லன்னா நம்ம சோரோஸ் ஐயா இருக்காரு, அணு ஆயுதம் விஷயங்கள் எல்லாம் வர்றவரு. அவரு ஏதோ பார்த்துருவாரு. மத்தவங்களோட நெலைம? அப்ப அந்த நாட்ட திரும்ப சீர் பண்ணறதுக்கு என்ன பண்ணணும்? ஸோ ஜனநாயகத்த குறி வச்சு தான் இவங்க பேசுறாங்கன்னா, நேத்திக்கு இவங்க பண்ணது வன்முறை தானே! ஒரு காலத்தில வன்னியர் வந்து இத பண்ணாங்க. நான் சும்மாலாம் பேசினா நீ கேட்டுட்டு இருக்க மாட்ட. நான் ஒரு 4 மரத்த வெட்டுறேன். அப்பதான் நீ பேசுவேன்னு சொல்லிட்டு செஞ்சாங்க. காடு வெட்டி இப்ப கூட நான் 5 வருஷம் முன்னாடி கூட அந்த மாரியான ஒரு வன்முறைய கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வருத்தப்பட்டாங்க. ஆனால் இந்த மாதிரியான ஒரு பேர் ஒரு நாட்டுக்கு வந்துருச்சுன்னா, அங்க இன்வெஸ்ட்மென்ட் வராது. டூரிஸ்ட் இல்ல வரமாட்டாங்க. சார். அவங்க எந்த முறையில ஜெயிச்சிருந்தாலும், இந்த 15 வருஷம் ஓரளவுக்கு ஜிடிபி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட ஜிடிபி வந்து கிராஸ் பண்ணி போயிருக்கு. நெறைய உள்கட்டமைப்பு வந்து மேம்படுத்தியிருக்காங்க. ஜிடிபி இந்தியாவோட எப்படி கிராஸ் பண்ணி போகும்? அதாவது நான் வந்து சிஏ எக்ஸாம் எழுதுனேன். 80 மார்க் வாங்கியிருக்கேன். இல்ல வேணாம் இப்படி மாத்திக்கலாம். நீங்க சிஏ எக்ஸாம் எழுதுறீங்க 80% 80% மார்க் வாங்கியிருக்கீங்க. நான் +2 எழுதிட்டு நான் 98 வாங்கினேன்னா, இது செந்தில் சொல்ற மாரி 11த் பாஸ்னா 8த் ஃபெயிலுன்னேங்கிற மாரி சொன்னா. பங்களாதேஷ் நாடுங்கிறது ஒரு நாடு. அதுல ஒரு ஜிடிபி. அது வந்து இந்தியாவ தாண்டி போயிருமா? அதெல்லாம் ஒரு குறியீடா எடுத்துக்க கூடாது. இந்தியா மாதிரியான பெரிய நாட்டுக்கு ஜிடிபிய நீங்க பேசலாம். ஜெர்மனிக்கு பேசலாம், ஜப்பானுக்கு பேசலாம், அமெரிக்காவுக்கு பேசலாம், சீனாக்கு பேசலாம். அதெல்லாம் பெரிய விஷயம். முதல் முறை எடுத்தது பிரிட்டிஷுக்காக. 2வது முறை எடுத்தது தான் பாகிஸ்தானோட. அதுக்கப்புறம் கார்கில் வாருங்கிறது எந்த கொடுமையான ஒரு சந்தர்ப்பத்தில் நடந்ததுன்னு தெரியும். போருங்கிறது ஒரு தீர்வே கிடையாது. போராட்டம்ங்கிறதே ஒரு தீர்வு கிடையாது. சொல்லப்போனா பேச்சுவார்த்தை தான் தீர்வ குடுக்கும். ஆனால் இல்ல போராடினா தான் கிடைக்கும்னு நினைக்கக்கூடியவங்க இன்னும் இருக்கத்தான் செய்றாங்க. இவங்க அடுத்தடுத்து எடுக்க போறதெல்லாம் வன்முறையா தான் இருக்கும். பிளேடு பக்கிரி கண்டிப்பா வெல்டிங் குமாரா தான் செத்து போவான். அவன் திருந்தறதுக்கு வாய்ப்பே வராது. ஸோ ஒரு நாட்டுல வன்முறைய ஏதோ ஒரு விதத்துல கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, அதற்கு பிறகு அதுக்கு வந்து தீர்வே இருக்காது. பங்களாதேஷ்லேருந்து நீங்க கத்துக்க வேண்டிய பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, இடஒதுக்கீடு அப்படிங்கிறது இவ்வளவு காலகட்டத்தில தான் இருக்கணும்னு அவங்க சொல்றாங்க. அதுதானே சொல்றாங்க? 50 வருடத்துக்கு மேல ஏன் குடுக்குறீங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கு இந்தியால என்ன பதில்? நான் இடஒதுக்கீடு எதிரா பேசுறேன்னு தயவு செஞ்சு லேபிள் குத்திராதீங்க. அந்த மாரிலாம் எதுவுமே கிடையாது. ஒரு இடஒதுக்கீடுனா எவ்வளோ நாளைக்கு இருக்கலாம்? நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கீங்க, வர்றீங்க, பிசியோதெரபிஸ்ட் வர்றாரு. 50 வருஷமா வருவாரு பிசியோதெரபிஸ்ட்? 1 வருஷம் வருவாரு, 1 1/2 வருஷம் வருவாரு. நீங்க ரெடி ஆகணும். இவ்வளோதானே மேட்டரு. அது செய்யலைன்னா தவறு வரும். தேர்தல் நேர்மையா நடக்கலைன்னா தவறு வரும். இதெல்லாம் பங்களாதேஷ் கிட்டேருந்து நாம கத்துக்க வேண்டிய பாடம். ஆனா இப்ப நம்ம பார்த்துக்க வேண்டியது என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய இந்துக்களோ அல்லது நேர்மையான இஸ்லாத் நண்பர்களோ பாதுகாப்பா வரணுங்கிறது. இல்லீகலா ஆல்ரெடி தீதி கிட்ட வந்து வெஸ்ட் பெங்கால்ல உட்காந்துக்கிட்டு எல்லா அட்டுழியங்களையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ரெஜிஸ்டர் வரும்பொழுது ஆதார் இல்லன்னா ஓட்டு போட முடியாதுங்கிற சூழ்நிலை வரும்போது அவங்கள கையாண்டு கொள்ளலாம். அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனால் லீகலாகவே இப்ப நம்ம பார்க்க வேண்டியது அங்க இருக்கக்கூடிய அ எதார்த்த மக்கள், சிவிலியன்ஸ் அவங்களோட நிலைமை என்ன? அவங்கள எப்படி பாதுகாக்கணும்? அப்படிங்கிறது தான் நேத்தைக்கு மோடி ஐயா பேசியிருப்பாரு. அதற்கான விஷயங்கள் தான் நடக்கும். ஒரு நாட்டிலிருந்து நம்ம நாட்டுக்கு வந்து தஞ்சம் புகழ்றதுங்கிறது வந்து இன்னைக்கு நேத்தைக்கு நடக்கல. பெரிய விஷயம் நெறையா நடந்திருக்கு. சல்மான் ரஷீதுக்கு வந்து நம்ப நல்ல பாதுகாப்பு குடுத்துருக்கோம். தலைலாமா ஐயாவுக்கு வந்து நம்ம தலைலாமான்னா 2, 3 பேரு. அவங்களுக்கும் நாம தொடர்ந்து பாதுகாப்பு குடுத்துருக்கோம். இஸ்லாத்தை எதிர்த்து பேசிய பங்களாதேஷ் எழுத்தாளர், அவங்களுக்கும் நம்ம பாதுகாப்பு குடுத்துருக்கோம். நம்ம நாட பொறுத்தவரைக்கும்
ஒரு அசூலியமாக நம்ம இருந்திருக்கோம். ஓகே சார். அதற்கு அடுத்து பங்களாதேஷ்ல நடந்த இந்த விஷயம் இந்தியாவ எப்படி பாதிக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஹிந்துஸ் ஆ. அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிங்கிறது ஹிந்துஸ் தான் உங்களுக்கு ம். தெரியும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், பாகிஸ்தான்லேருந்து, பங்களாதேஷ்லேருந்து, ஆப்கானிஸ்தான்லேருந்து வரக்கூடிய ஆ மைனாரிட்டீஸ் என்று சொல்லப்படுகின்ற இந்துவோ, கிறிஸ்துவரோ, பார்சியோ யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இந்திய குடியுரிமை இந்த காலகட்டத்துக்கு மேலே கொடுக்கப்படும்னு சொல்லி ஆ, சில வருடங்களுக்கு முன்னாடி வந்த 34,000 பேருக்கு நம்ம குடுத்துருந்தோம். இனி அது வந்து தொடர்ந்து அந்த சிஏஏ அடிப்படையில இல்ல சார். என்ன அத பத்தி பேசும்போது கூட பாஜக வெஸ்ட் பெங்காலோட பாஜக தலைவர் சுவேந்து அதிகாரி சொல்லியிருந்தாரு. அங்க இருந்து வர ஹிந்துக்களுக்கு சிட்டிசன்ஷிப் குடுக்கணும் அந்த மாரி சொல்லியிருந்தாரு. குடுக்கலாம் முடியாது. ம். மோடி அரசுகிட்ட இந்த ஹிந்து, தமிழ் ம். ஆ அந்த கதையெல்லாம் பேசவே முடியாது. அவங்களுக்கு சிட்டிசன் சென்னை ஸ்ரீலங்காலேருந்து வந்தவங்களுக்கே நம்ம குடியுரிமைலாம் குடுக்க முடியாது. ஆனால் எப்ப குடியுரிமை குடுப்பாங்கன்னா, அவங்க வந்து இத்தனை ஆண்டு காலம் இங்க இருக்கணும். 5 வருடங்கள். இருக்கணும். அந்த 5 வருடங்கள் அவங்க தெளிவா ஃபோக்கஸ்ல இருக்கணும். அதையெல்லாம் இருந்து நெறைய விஷயங்கள் இருக்கு. உடனடியா இப்ப வந்துட்டாங்க, உடனே சிட்டிசன்ஷிப் குடுக்கணுங்கிற மாதிரியான சூழ்நிலை வராது. இதுதான் தேர்தல் காலத்தில மோடி ஐயா உங்களுக்கு சொன்னாங்க. வ நெறையா ஊடுருவல்காரர்கள் வருவாங்க. வந்து இங்க பிள்ளையா பெத்து போடுவாங்கன்னு சொன்னதெல்லாம், இந்த பங்களாதேஷ்லேருந்து வந்த இன்னைக்கு இல்ல, இந்திரா காந்தி அம்மா காலத்திலே 2,00,00,000 பேர் வந்திருக்காங்க. எந்த மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் சிட்டிசன்ஷிப் அவ்வளோ ஈஸியா கிடைக்காது அப்படின்னு சொல்றீங்க. குடுக்கக்கூடாது. என்ன பொறுத்தவரைக்கும் நீ உன் நாட்ல பொழைக்க தெரியாம என்னோட நாட்டுக்கு வரேன்னா, உனக்கு முதலுதவி தான் நான் செய்ய முடியுமே தவிர, இப்போ பக்கத்து வீட்டிலேருந்து ஒருத்தர் வந்து நம்ம வீட்ல எவ்வளோ நாளைக்கு தங்க முடியும்? அவருக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை, முடியல. அவருக்கு வந்து ஒரு முதலுதவி செய்றோம். அதுக்கு மேல என்ன பண்ணுவீங்க? அவர் வந்து இங்கேயே பெர்மனன்ட்டா இருந்துறக்கூடாதுல்ல. அது யாரா இருந்தாலும் பண்ணக்கூடாது. எந்த நாடா இருந்தாலும் பண்ணக்கூடாது. அது ஹிந்துவா இருந்தாலும் பண்ணக்கூடாது. இஸ்லாத்தவரா இருந்தாலும் பண்ணக்கூடாது. உங்க நாட்டுக்கு நீங்க திரும்பி போகணும். அதுதான் சரியான வழி. இந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும் எதிர்க்கட்சிகள் எல்லாரும் சரி, ஆ மம்தா பானர்ஜி அவர்களும் சரி, நான் வந்து சென்ட்ரல் கவர்ன்மென்ட்டோட முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் நடப்பேன் அப்படின்னு மமதா சொல்லியிருக்காங்க. அப்படித்தான் பண்ணுவாங்க. செய்ய வேண்டிய அட்டூழியத்தெல்லாம் தேர்தலும்போது பங்களாதேஷ்காரங்கள வச்சு செஞ்சு முடிச்சுருவாங்க. எல்லை மீறி போனோனே, "ஐயா மத்திய அரசு நீங்க தான் காப்பாத்தணும்" அப்படி சொல்லுவாங்க. அது ரொம்ப ரொம்ப நாளா அவங்க பண்ற ஒரு விஷயம் தான். ஓகே சார். அவங்களுக்கு உதவிட்டு இருக்கிறது எல்லாமே பங்களாதேஷ்லேருந்து வந்த ஊடுருவல்காரர்கள் தாங்கிறது தான் குற்றச்சாட்டு. அவங்கள பயன்படுத்தி தான் இந்த தப்பு பண்றாங்கங்கிறது தான் குற்றச்சாட்டு. நீங்க சினிமாலலாம் பார்த்துருப்பீங்க. ஜெயில்லேருந்து ஒருத்தர் தப்பிச்சு போய் கொலை பண்ணிட்டு திருப்பி வந்து ஜெயில்ல உட்காந்துருவாரு. அப்புறமேல கேஸும் போட முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. ஜெயிலர் கேட்டா, "ஆமா இங்க தான் இருந்தாரு." "அப்புறம் எங்க போனாரு?" "இங்க தான் இருந்தாரு." "எங்க எங்க போனாரு?" "எங்கேயும் போயிருக்க முடியாது." அப்படின்ற மாரி சொல்லுவாங்க இல்லையா? இந்த வேலையை இந்த அகதிகள்ங்கிற போர்வையில, இந்த ஊடுருவல்காரர்கள்ன்ற போர்வையில செய்றாங்க. நீங்க பங்களாதேஷ்க்கு எதுக்கு போறீங்க? நாளைக்கு கர்நாடகால ஒரு பிரச்சனை வந்ததுன்னா, அங்கேருந்து தமிழர்கள் வந்துருவாங்கன்னு உங்ககிட்ட பயமுறுத்துறாங்க. அங்கிருந்து தமிழர்கள் வந்தாலும் அதே கத தான். கர்நாடகாலேருந்து தமிழர்கள் வந்தாலும் திரும்பி கர்நாடகாவுக்கு தான் அவங்க போணுமே ஒழிய, தமிழ்நாட்டுல வந்து அவங்க உட்கார முடியாது. என் வீட்ல நான் எத்தனை நாளைக்கு அடுத்தவனை வைத்துக்கொண்டு யாராக இருந்தாலும். அடுத்தவன்னா அடுத்தவன் தானே. அதில ஒண்ணும் மாற்று கருத்தே இல்லையே. அதுக்கப்புறம் நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொல்லியிருந்தீங்க, போராட்டம் அப்படின்றது எதுக்குமே தீர்வாகாது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா நம்ம இந்தியால வந்து சிபிஐ லீடர் வந்து சொல்லியிருந்தாங்க, இது மாரி ஒரு ஆட்டோகிராட்டிக் கவர்ன்மென்ட்க்கு வந்துட்டு இந்த மாரி ஒரு பதில் கிடைச்சது வந்து நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கரெக்ட்டா சொல்லியிருக்காரு. அதாவது ம். ஆட்டோகிராட்டிக்ங்கிற வார்த்தைய யார் இப்ப போய் நியாயப்படுத்துவா? அவரு ஆட்டோகிராட்டிக் எதேச்சாதிகாரம் உள்ள ஒரு தலைவர்ன்னு சொல்லிட்டாரு. கம்யூனிஸ்ட்டுக்கு என்ன நாடா? வீடா? எல்லா நாட்டிலயும் உள்ள புகுந்து எதையாவது பேசி குழப்பி விட்டுட்டு, அங்க இருக்கக்கூடிய சரித்திரத்தெல்லாம் மாத்தி விட்டுட்டு, அங்க இருக்கிறதுல எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு போராட்டம் வருமோ, அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, கேரளால மட்டும் அமைதியா அப்படியே அது உருப்படாம பார்த்துக்கிட்டு, அதுல வந்து எந்த ஒரு ஜிடிபி இன்க்ரீஸும் இல்லாம பார்த்துக்கிட்டு, நாட்டுக்கு எந்த விதத்திலும் கேரளானால பெரிய விதத்தில அ நல்லது நடக்குதுங்கிற மாதிரி இல்லாம பார்த்துக்கிட்டு, கதை விடுகின்ற ஒரு வேலை. அத அவங்க அழகா பண்ணிட்டு போவாங்க. நான் எல்லா கம்யூனிஸ்ட்டையும் சொல்லல. ஏன்னா, ஐயா எப்போதுமே சொல்லுவாரு, நேர்மைனா அது கம்யூனிஸ்ட் கிட்ட இருக்கும்னு சொல்லுவாரு. அந்த அந்த விதத்தில நானும் ஒத்துக்கிறேன். ஆனால் கேள்வி என்னன்னா, ஆட்டோகிராட்டிக்ன்னு இப்ப யார வச்சு சொல்றீங்க? இதே கம்யூனிஸ்ட் தானே இந்திரா காந்தி அம்மாவ ஆட்டோகிராட்டிக்ன்னு சொல்லுச்சு. இல்ல நீங்களே அந்த கருத்து சொல்லியிருந்தீங்களே, தேர்தல் வந்துட்டு நேர்மையா நடக்கல அப்படின்னு எந்த சொல்லிட்டு. தேர்தல் யார்கிட்ட எங்க நடக்கல? பங்களாதேஷ் தேர்தல். பங்களாதேஷ்ல நடக்கல. பங்களாதேஷ்ல நடக்கலன்னா என்ன அர்த்தம்னா, நீங்க எதிர்க்கட்சிய தூக்கி உள்ள அப்ப அத ஒரு போட்டுறீங்க. ஆட்டோகிராட்டிக் தானே சார் சொல்லுவாங்க. அதாங்க பங்களாதேஷ்ல நடந்துட்டு இருக்கிறதுங்கிறது வந்து ஒரு மிலிட்டரி ராணுவ ஆட்சி. ஒரு மத வெறி ஆட்சி. அங்க நீங்க எதையுமே நேர்மையா எதிர்பார்க்க முடியாது. அங்க நீங்க எதையுமே நேர்மையா எதிர்பார்க்கவே முடியாது. அங்க ஆட்டோகிராட்டிக்கா இருந்தது இந்த தலைவர் மட்டும் இல்ல. அந்த ராணுவமும் சேர்ந்து. ராணுவம் ஆட்டோகிராட்டிக்கா இருந்தா நீங்க என்ன பண்ண முடியும்? இப்ப பாகிஸ்தான்ல எடுத்துக்கோங்க. இம்ரான் கான் என்னதான் நேர்மையா பேசினாரு, ஒரு 5 பொண்டாட்டி கல்யாணம் பண்ணியிருப்பாரு. 4, 5 பேரோட இருந்திருப்பாரு. அவரு ஒரு நல்ல மனுஷன்னு வச்சுப்போம். அவரை வச்சு ஒரு 20, 40, 50 குழந்தை பெத்து போட்டிருந்திருப்பாரு. அவரு வந்து என்னதான் ஜனநாயகம் பேசினாலும், பாகிஸ்தான்ல எது எடுபடும்?
அந்த மிலிட்ரி என்ன சொல்லுதோ அதுதானே எடுப்படும். ஸோ அங்கே யாரை நீங்கள் ஆட்டோக்ராட்டிக்னு சொல்கிற? சிஸ்டம் தான் ஆட்டோக்ராட்டிக். அங்கே சிஸ்டம் தான் ஆட்டோக்ராட்டிக். இந்தியாவில் சிஸ்டமும் ஆட்டோக்ராட்டிக் இல்லை, ஒரு மனிதனும் ஆட்டோக்ராட்டிக்காக வர முடியாது. ஸோ கம்யூனிஸ்டோடைய கருத்தை பங்களாதேஷில் பேசணும்னா இன்றைக்கி அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்கக்கூடாது. 40 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க என்ன பேசுனாங்க? பாகிஸ்தான் வார் வரும்போது அவங்க என்ன பேசுனாங்க? இந்திரா காந்திக்கு எதிராக அவங்க என்ன கருத்துக்களை வைத்தாங்க? அதை நீங்கள் பார்க்கணும். அன்றைக்கி பங்களாதேஷ் அவங்க எப்படி சப்போர்ட் பண்ணாங்க? அதை நீங்கள் பார்க்கணும். அதை வைத்துட்டு நீங்கள் மற்றதெல்லாம் பேசணும். இப்போ இந்தியாவோட ஆட்சியும், பங்களாதேஷ் ஆட்சியும் ஒப்பிடும்பொழுது 2லுமே ஒப்பிடக்கூடவே கூடாது, தயவு செஞ்சு. ஒப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க. இல்லை, கண்ணுக்கும் கண்ணாடிக்கும் வித்தியாசம் இருக்குது, ம். அதுக்காக சொல்கிறேன். 2 பேருமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி நெறைய நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க. 2 பேர் மேலயுமே ஒரு குற்றச்சாட்டு. இங்கேயும் வந்துட்டு தேர்தல் நேர்மையா நடக்கல அப்படின்ற குற்றச்சாட்டு இன்னமும் இருக்கு தானே சார் சொல்லிட்டு. 232 வந்து ஜாஸ்தி தான். 160 தான் வந்திருக்கணும். அந்த வந்து ₹1,00,000 கொடுக்குறேன்னு ஏமாத்திட்டு எல்லா பக்கமும் கையெழுத்து போட்டு இஸ்லாம் சகோதரிகள்கிட்டலாம் ₹5,000 கொடுத்து ஓட்டு வாங்கினாங்க பாருங்க. அந்த வகையில் இந்த தேர்தல் உண்மையிலேயே ஒழுங்கா நடக்கல. நடந்திருந்ததுன்னா 68 சீட்டு போயிருந்திருக்காது. ஓகே சார். ஓகே இல்ல. அதுதான் உண்மை. ₹1,00,000 கொடுக்குறேன்னு சொல்லி கார்டை போட்டு ராகுல் காந்தி, கார்கே கையெழுத்து போட்டு உங்களுக்கு நான் கட்டுன்னு ஜூலை 1ஆம் தேதி 8,500 வந்துரும் அப்படின்னு சொல்லி, குறிப்பாக இஸ்லாத் சகோதரிகளை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி தெலுங்கானாவில் பெரிய கியூ. எல்லா இடத்துலையும் இஸ்லாத் சகோதரிகள் எங்கே இருப்பாங்களோ, எங்கெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி நடக்குதோ, தவிர உத்தரப்பிரதேசில் முலாயம் சிங்க நம்ம இவர் யாதவ் வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலையும் கொடுத்து நடந்ததுனால இந்திய தேர்தல் நேர்மையாக நடக்கலைன்னு நீங்கள் எதை வச்சு சொல்லுவீங்கன்னா, ஒரு நாட்டை, ஒரு மக்களை விலை கொடுத்து வாங்குகின்ற வேலையை காங்கிரஸ் செய்தது. அது செய்யாமல் இருந்திருந்தால் 68 சீட்டு வந்து அவங்களுக்கு அந்த கூட்டணிக்கு கிடைத்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது. அந்த வகையில் இந்திய தேர்தல் நேர்மையாக நடக்கலைன்னு நான் சொல்லுவேன். சோஷியல் மீடியால புதுசா ஒரு வீடியோ சர்ஃபேஸ் ஆயிட்டு இருக்கு. அதாவது பங்களாதேஷ்ல இருக்கிற ஹிந்துக்கள் வந்துட்டு குறி வச்சு தாக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுல ஓகே ஃபைன். ஒன்று எப்போதுமே புரிஞ்சுக்கோங்க. சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ வருதுன்ன உடனே நம்ம உணர்ச்சி வசப்படக்கூடாது. அது எப்போ வந்தது? எந்த காலகட்டத்தில் நடந்தது? நேத்திக்கு நடந்ததா? இல்லை பழசா? அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த ஃபேக்ட் ஃபைண்டிங் தெரிஞ்சுக்கணும். அது ஹிந்துவை தாக்கினாலும் சரி, இஸ்லாத்தவரை தாக்கினாலும் சரி, யாரை எந்த விஷயமாக இருந்தாலும் நம்பர் 1. இப்போ நேத்திக்குன்னு இல்லாமல் இஸ்கான் கோவிலை இடிச்சிருக்காங்க. அது ஏன் இடித்தாங்கன்னு தெரியாது. ஹிந்துக்களை நீங்கள் தாக்குறதுங்கிறது வந்து ஒரு 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 நாட்டில் மைனாரிட்டிக்கு தேவைக்கு அதிகமாக சிரமமோ, தேவைக்கு அதிகமான சலுகையோ 2த்துல எது கொடுத்தாலும் அது மைனாரிட்டியோடைய எதிர்வினையை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். பங்களாதேஷில் பண்ணது என்னென்னா, ஹிந்துக்களுங்கிறது வந்து எந்த ஒரு சலுகைகளும் கொடுக்கப்படாமல் ஒரு பிரஜையாக வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. ஆனால் இங்கே இந்தியாவில் அப்படி கிடையாது. இங்கே நம்ம மைனாரிட்டி மெஜாரிட்டின்னு பார்க்குறதில்ல. மைனாரிட்டிக்குன்னே இங்கே திமுக இருக்குதுன்னு தன்னை சொல்லிக்குது. ஆனால் ஒரே ஒரு அமைச்சரை தான் வச்சுருக்கோம். 3 எம்எல்ஏவை தான் கொடுக்கும். எண்ணிக்கையாக மட்டும்தான் இஸ்லாத்தை ஒரு பார்க்கும். எம்பி கூட இல்லையே சார் பாஜகல. இல்லைங்க, முஸ்லீம் எம்பி. பாருங்க, முதல்ல ஒரு 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 மார்க்கம் வந்து பிஜேபிக்கு வாக்களிப்பதை நிறுத்திருச்சு. நிறுத்திட்டதுக்கு அப்புறம் நம்ம அந்த வேட்பாளரை போடுறதுங்கிறது அவரை பலிகடா ஆக்கிற ஒரு விஷயம். உதாரணத்துக்கு வேலூர் இப்ராஹிம் வந்து பிஜேபியை சப்போர்ட் பண்ணாலும் அவரை போய் வேலூரில் பிஜேபியோடைய ஆளாக நிறுத்தி வச்சா, பிஜேபிக்கு ஓட்டு போடுறத இஸ்லாத்தவர்கள் நிறுத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில், ஒரு சூழ்நிலையில் இது தொடர்ந்து இருக்க போகிற ஒரு விஷயம் இல்லை. உத்தரப்பிரதேசில் அப்படி இல்லை, ராஜஸ்தானில் அப்படி இல்லை, நிறைய இடங்கள்ல அப்படி இல்லை. ஆனால் அப்படி நிறுத்தியிருக்காங்கன்னும் போது அந்த இடத்துல நாம் வலுக்கட்டாயமாக ஒரு இஸ்லாத் எம்எல்ஏவோ எம்பியோ நிறுத்துறதுனால எந்த மாற்று கருத்தும் வந்துடாது. ஆனால் திமுகக்கு முஸ்லீம் ஓட்டு போடுவாங்கங்கிறதுல ஏதாவது குழப்பம் இருக்கா? அவங்களால 33%, 5%ஆவது கொடுத்துருக்க முடியுமா? முடியாது. 5% தானே இஸ்லாத்தவர்களுடைய பாப்புலேஷன் தமிழ்நாட்டில். அந்த அளவுக்காவது கொடுத்துருக்கலாம் இல்லையா? அதெல்லாம் கொடுக்கலங்கிறத மட்டும் நம்ம குற்றச்சாட்டு சொல்லலாம். அதாவது நீ கொடுத்தா அவன் வாங்கிப்பான், நீ நல்லா கொடு. நான் கொடுத்தா என்கிட்டயே வரமாட்டேங்கிறான், அதனால நான் கொடுக்கல. இது 2த்துலயும் எந்த தவறும் இல்லைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. இந்தியாவில் கிட்டத்தட்ட 9 மாநிலங்களில் ஹிந்துக்கள் மைனாரிட்டியாக தொடங்கியாச்சு. 200 டிஸ்ட்ரிக்டில் ஹிந்துக்கள் மைனாரிட்டியாக ஆகியாச்சு. இது எல்லாம் தெளிவாக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். இது துர்பாக்கியமான்னு கேட்டால் நான் துர்பாக்கியம்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நாளைக்குன்னு ஒன்று இருக்குது, பிஜேபி ஆட்சியில் இருக்குது. அதில் எனக்கு ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆனால் இதுதான் நிலைமை, உண்மையான நிலைமை இதுதான். 50% மேலே இஸ்லாத் சகோதரர்களுடைய மக்கள் தொகை இந்தியாவில் கிட்டத்தட்ட 32 டிஸ்ட்ரிக்டில் தெளிவாக இருக்குது. அது வியாபிச்சிருக்கு. மாநில வாரியாக என்னால் சொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் இந்தியாவில் நடக்கும். ஆனால் பங்களாதேஷில் நடந்தது அப்படி கிடையாது. பங்களாதேஷில் இந்துக்களும் இருந்தாங்க. அவங்க வந்து கண்டிப்பாக அவங்க மேலே தாக்குதல் வரத்தான் செய்யும். உடனே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது அவங்க மேலே ஷேக் ஹசீனா என்ன இந்துக்களுக்கு ஏதாவது தனியாக ஏதாவது பண்ணாங்களா? ஒன்றுமே பண்ணலை.
இங்கே இருக்கிற மாதிரி கூட்டு போய் அட்லீஸ்ட் 1,00,000 கொடுக்குறேன்னா சொன்னாங்களா? அதுவும் கிடையாது. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எல்லாருக்குமான தவறான ஆட்சியை தான் அவங்க நடத்தினாங்க. அதனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அது சீனா உள்ளே பூந்தாலே அது நல்லா ஆட்சி நடந்தாலே சீனா ஒரு வழி பண்ணி விட்டுரும். இதில் ஏற்கனவே இவங்க வந்து விலை போகின்ற பல விஷயங்களை செய்தாங்க. அதனால் விலை போனாங்க. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்துட்டு இருக்கு சார். புதிதாக வக்ஃப் ஆக்ட்ல வந்து சட்ட திருத்தங்கள் கொண்டு வர போறதா அமைச்சரவையில ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. நாடாளுமன்றத்துல இன்னும் எந்த மசோதாவும் தாக்கல் பண்ணல. சோ இந்த சமயத்துல சட்ட திருத்தத்துக்கான அவசியம் அப்படிங்கிறது என்ன? இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற 30, 35, 25, 40 வயதுக்கு உட்பட்டவங்க இந்த தகவல்களை உறுதியாக தெரிஞ்சுக்கணும். இந்தியாவிலேயே அதிக நிலம் கொண்ட ஒரு என்டிட்டி, ஒரு ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொன்னால் அது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ். அது எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாடுன்னா அந்த நாட்டினுடைய டிஃபென்ஸுக்கு வந்து நிறையா இடங்கள் இருக்கும். அவங்க வந்து நிறையா பாதுகாப்பு ரீதியான ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. அல்லது தளவாடங்கள தயார் பண்ணுறதுக்கான இடங்கள பண்ணுவாங்க. அந்த வகையில் 12,00,000 ஏக்கர் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. ம். அடுத்தது ரயில்வே. இந்தியா பூரா ரயில்வே இருக்குது. ரயில்வேஸ். குமரியிலேருந்து அந்த பக்கம் வரைக்கும் இருக்குது. இந்த ரயில்வேக்குன்னு அந்த ட்ராக் எல்லாம் நிலம் தானே. ட்ராக்கை சுற்றியெல்லாம் அவங்க நிலமா வாங்கினா தானே, இல்லைன்னா பக்கத்தில் ஒருத்தர் டீ கடை போட்டுருவான். அது ஒரு பெரிய பிரச்சனை. அதனால் அது பூரா அவங்களுடைய நிலமே 10,00,000 ஏக்கர் தான். ஆனால் இந்தியாவில் 8,00,000 ஏக்கர் நிலம் கொண்ட ஒரு ட்ரஸ்ட் இருக்குன்னு சொன்னா, ஒரு போர்டு இருக்குன்னு சொன்னா, அது வக்ஃப் போர்டு. இந்தியாவில் 14% மக்கள் தொகை இஸ்லாத் சகோதரர்கள் கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது சூழ்நிலையில 8,00,000 ஏக்கர் ஒரு குறிப்பிட்ட போர்டு கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னேன். இப்போ உங்ககிட்ட வந்து 8,00,000 ஏக்கர் இருந்தா எனக்கு ஏன் அது ஒரு விவாதம் இல்ல அப்படின்னா, உங்ககிட்ட இருந்து ஒரு நில இது உச்சவரம்பு கொண்டு வந்துட்டு உங்ககிட்ட இருந்து நான் அத தூக்கிட முடியும். இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஆனால் இவங்க கிட்ட இருக்கிறது எப்படின்னா, இவங்களதே கோர்ட்டு. இவங்க கோர்ட்லயே பேசிப்பாங்க. நீங்க போய் ஒரு பிரச்சனைய சொன்னீங்கன்னா, என்னோட இடத்த வக்ஃப் போர்டு இடம்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு போய் ஒரு மகஜர் குடுத்தீங்கன்னா, அவங்க என்ன பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னா, முதல்ல நியாயத்த தான் பார்ப்பாங்க. அதில எந்த மாற்று கருத்தும் இல்ல. அடுத்தது நீங்க அப்துல்லாவா அல்லது அம்ஜிக்கர சுரேஷான்னு பார்த்துட்டு, அதுக்கேத்த மாதிரியான முடிவுகள எடுத்து சொல்லுவாங்க. இது எதேச்சாதிகாரத்தின் உச்சகட்டம். 4,00,000 ஏக்கர் இத தான் கொண்டு இருந்தது. வந்தது 2013ல காங்கிரஸ் ஆட்சி, யூபிஏ. அது மட்டும் இல்ல. 2009ல மொத்தம் 4,00,000 ஏக்கர் தான் இருந்தது. 4,00,000 ஏக்கர் தான் இருந்தது. இல்ல, இல்ல. இந்த வக்ஃப் போர்டுக்கு வந்து ரூட்ஸ் உண்டு. அவங்களுடைய அந்த ஷரியத்திலேருந்து வருவாங்க. அவங்க பேசினா எதுவா இருந்தாலும் பாவம் முகலாயர்கிட்ட இருந்தெல்லாம் பேசிட்டு வருவாங்க. ஸோ அங்கேருந்து வரும்போது, அதாவது மெஜாரிட்டி என்று சொல்லப்படுகின்ற இந்துக்களுடைய சொத்து அப்படிங்கிறது அறநிலையத்துறையின் மூலமாக அரசிடம் இருக்கிறது. மைனாரிட்டி என்று நீங்கள் சொல்லுகின்ற இஸ்லாத் சகோதரர்களுடைய சொத்துங்கிறது வக்ஃப் போர்டுன்ற ஒரு நிறுவனத்திடம் இருக்கிறது. இது 2த்துக்கும் வித்தியாசம் நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறது நல்லது. நான் உடனே எல்லாம் தப்பு தப்பா நடக்குது. இந்த நாட்டையே அவங்க அபகரிச்சுருவாங்க. நம்மளெல்லாம் ஓட விட்டுருவாங்க அப்படின்லாம் நான் பயமுறுத்த விரும்பல. நான் ஏன்னா கம்யூனிஸ்ட் சார்ந்தவன் இல்ல. நான் வந்து தெள்ள தெளிவா கருத்த சொல்றவன். இப்ப குழப்பம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரியான ஒரு எதேச்சாதிகாரம் உள்ள ஒரு அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்குன்னு சொன்னா, குறைந்தபட்சம் அதுக்கு நாம என்ன பண்ணணும்னா, அங்க ஒரு தீர்ப்பு குடுத்தாங்கன்னா, அங்க ஒரு தீர்வு குடுத்தாங்கன்னா, அது நீதிமன்றத்தில பேசலாம். சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். அல்லது அங்க இருக்கக்கூடிய இந்த 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 அமௌண்ட்டுக்கு கம்மியா இருக்கக்கூடியதாக இருந்ததுன்னா, அங்க இருக்கக்கூடிய நீதிமன்றத்திலேயே அத கொண்டு போகலாம். அப்படின்னு நாம நல்லத வந்து மக்களுக்கு செய்யலன்னு சொன்னா, என்ன ஆயிடும்? ஆ அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ, அதுதான் முடிவுங்கிற அளவுக்கு வந்துரும். இது எதாச்சும் அதிகாரம். இது பாகிஸ்தான்ல கூட நம்ம அனுமதிக்க முடியாத ஒரு சாதாரணமான ஒரு விஷயம். ஸோ இது ஏதோ இஸ்லாத் சகோதரர்களுக்கா பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்கன்னா, இதுக்கெல்லாம் ரூட் இருக்கு. நீங்க சொன்ன மாரி 13லிருந்து நெறைய விஷயங்கள் பேசப்பட்டு தான் வந்தது. சுப்ரீம் கோர்ட்டோட 2, 3 டிசிஷன் வரத்தான் செஞ்சது. சமீபத்தில ஒருத்தர் வந்து நிலம் விக்கிறதுக்காக போறாரு. அவர வந்து நீங்க போய் வக்ஃப் போர்டுல போய் என்ஓசி வாங்கிட்டு வாங்கன்ட்டாங்க. அவரு திகைச்சுட்டாரு. நான் எதுக்குங்க வக்ஃப் போர்டுல போய் வாங்கினேன்? எங்க ஊர்லயே அ இஸ்லாத்து மக்களே இல்ல. அப்படின்னும்போது வக்ஃப் போர்டுக்கு எப்படி இந்த சொத்து போச்சு? அப்படின்னு கேட்டா, இல்ல வரையும்போது கொஞ்சம் பெருசா வரைஞ்சிருப்பாங்க. மேட்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ இது மாதிரியான விஷயத்திலிருந்து வெளில வர்றதுக்காக 40 அமெண்ட்மென்ட் கொண்டு வர்றாங்க. அது நேர்மையா பாராளுமன்றத்தில வைப்பாங்க. ஸோ ஏன் வந்து இந்த வந்து ஒரு விஷயமா கொண்டு போவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரியான நில அபகரிப்புங்கிறது வந்து இருக்கவே கூடாது. ஒரு எதேச்சாதிகாரம் இருக்கவே கூடாது. யார்கிட்டயும் இருக்கக்கூடாது. நாளைக்கு மெஜாரிட்டின்னு சொல்லி இந்துக்கள் கிட்ட கூட இருக்கக்கூடாது. ஆனால் துர்பாக்கியம் என்னன்னா, இந்து கோயில் சொத்தெல்லாம் அறநிலையத்துறையில இருக்கு. சேகர் பாபுவா பார்த்து என்ன பண்ணுவாரு, "ஏய் நான் இத்தன இத்தன ஏக்கர் பிடிச்சு குடுத்துட்டேன் தெரியுமா?" அப்படின்னுவாரு. "ஏன்யா விட்ட?" அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க முடியாது. யார்கிட்ட விட்ட? கேள்வி கேட்க முடியாது. யார்கிட்டேருந்து பிடிச்சு குடுத்த? கேள்வி கேட்க முடியாது.
உன் திமுககாரன் தான் இத்தனையும் பண்ணானா கேள்வி கேட்க முடியாது. ஓகே. இந்த நில அபகரிப்பு சம்பந்தமாக ஒரு எதேச்சையான அதிகாரம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க சார். அந்த திருத்தங்கள் கொண்டு வரலாம். மேலும் வந்து வக்ஃப் போர்டுல திருத்தத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெண்களுடைய ஈடுபாடு அப்படின்றது அதிக அளவுக்கு இருக்கணும். அதுக்காகவும் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நீங்க ஒரு ஒரு நாடு முன்னேறணும் அப்படின்னு சொன்னா, அதுல ஒரு ஆணாதிக்கத்த நீங்களே கொண்டு வந்துட்டீங்கன்னா, இப்போ அக்னிவீர் திட்டத்துல தேர்ந்தெடுத்தாங்க. அக்னிவீர் திட்டத்துல தேர்ந்தெடுக்கும்போது 90% ஆண்கள் தான் அதுல அப்ளை பண்றாங்க. பெண்கள் அப்ளை பண்ணுவதற்கான வாய்ப்பு வந்து நேவியில மட்டும் தான் இருந்தது. நேவியில ஏன் குடுத்தேன்? அங்க முடியும். ராணுவத்துல ஏன் குடுக்கல? அங்க அது தடுக்குது. ஸோ இது வந்து 100% ஆண்களா இருந்தா என்ன ஆகும்? ராணுவத்துல பெண்களே வர முடியாதுன்னு இருந்தா எவ்வளோ நாள் ஆகும்? உங்களுக்கே தெரியும் இல்லையா? 70 வருட இந்தியால வந்து பெண்கள் ராணுவத்துல வருவதற்கு நெறைய தடைகள் இருந்தது. அதையெல்லாம் மீறி வந்தவங்க நெறைய பேர் இருக்காங்க. ஸோ எங்கேயுமே ஒரு ஆணாதிக்கமோ, ஒரு எதேச்சாதிகாரமோ, ஒரு வலிமை உள்ளவன் தான் பலவான்ங்கிறதோ இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு நல்ல விஷயம் தானே. இல்ல சார், இப்ப மதம் சார்ந்து பார்க்கும்போது, சபரிமலையில பெண்கள் நுழையக்கூடாது அப்படின்னு சொன்னப்போ, சில பேர் வச்ச கருத்து என்னன்னா, மத ரீதியான விஷயங்கள்ல ஒரு கோர்ட்டோ, கவர்மெண்ட்டோ தலையிடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ம். இல் கிடையவே இல்ல கிடையாது. தீர்ப்பு எப்படி வேணா வந்திருக்கலாம் சார். இல்ல. சொன்ன கருத்துக்கு நான் சொல்றேன். ஓகே. ஐயப்பன் ஒரு தவசி. தவசியிடம் அந்த 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 கோவிலுடைய தாற்பரியமே அவர் ஒரு தவசி. அங்க வந்து இந்த குறிப்பிட்ட வயசுலேருந்து இந்த குறிப்பிட்ட வயசுல இருக்கிறவங்க அங்க ஏன் வரக்கூடாதுன்னு 2 காரணத்துக்காக சொன்னாங்க. பொதுவாகவே ஒரு கர்ப்ப கிரகம்னு வரும்பொழுது ஒரு வைப்ரேஷன் இருக்கிற ஒரு இடத்துல வந்து ஜெர்ம்ஸ்ங்கிறது கிருமி அப்படிங்கிறது வந்து ஒரு பிரச்சனை. அது பெண்களுக்குன்னு தான் நான் சொல்ல மாட்டேன். இப்ப எனக்கே நான் பேசிட்டு இருக்கும்போது என்னுடைய வாயிலிருந்து அ நீர் வந்துகிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். சார் தொடச்சுக்கோங்க சார். சார் அப்புறம் பேசலாம் சார். சார் அது வேணா ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு வந்து பேசலாம் சார். நீங்க ஏன் சொல்வீங்கன்னா, இந்த பேட்டிய பார்த்துட்டு இருக்கிற இந்த நேயருக்கு கான்சன்ட்ரேஷன் இங்க தான் போகும். ஸோ அங்க வந்து முதல்ல இருந்தே ஒண்ணு சொல்லியிருக்காங்க. ஏன் நான் இன்னைக்கு இத ஏன் கேட்குறீங்க? எமிரேட்ஸ்க்கு நீங்க போறீங்க இல்லையா? பெரிய நாடு தானே. எமிரேட்ஸ்ல வந்து 9 வயசுக்கு மேல உங்க பொண்ண வந்து நீங்க அங்க வச்சுக்க முடியாது தெரியுமா? ஊருக்கு அனுப்பிறணும். அவங்க வந்து வருடத்திற்கு 1 வருடம் வெளில போயிட்டு திருப்பி வரணும். சில நாட்கள் இங்க போயிட்டு அங்க வரணும். ஏன் அந்த பாகுபாடு அங்க இருக்குன்னா, ஒரு பெண்ணை அதுவும் வயதுக்கு வந்த பெண்ணை அந்த நாட்ல வைத்தா, அந்த நாட்ல இருக்கக்கூடிய மக்களோட அவங்க சம்பந்தி ஆகறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. என்னுடைய நாட்டு மக்களோட உன்னுடைய நாட்டு மக்கள் திருமணம் செய்வதற்கு நான் தடை செய்கிறேன். இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு நீங்க வந்து எமிரேட்ஸ்லயோ, துபாய்லயோ அல்லது வேற ஏதாவது ஒரு நாட்ல போயி, வயதுக்கு வந்த பெண்ண வளர்க்க முடியாது. பையன வளர்க்கலாம். அதுதான் அங்க இருக்கக்கூடிய சட்டம். ஆனால் இந்த இடத்துல ஐயப்பன விஷயத்துல வந்து அவர் ஒரு தவசி. அவர் அவர் ஒரு தவசியிடம் ஒரு பெண்ணே போக முடியாது. ஓகே சார். அப்படிங்கிற அடிப்படையில தான் அது பேசப்பட்டது. இல்ல அவங்க அனுப்பிச்சதும் இஸ்லாம் சகோதரிகள தான் அனுப்பிச்சாங்க. அவங்க என்ன மாரியான சாவ சந்திச்சாங்கங்கிறது இயற்கையாகவே அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்த்தீங்க. இது பெரிய விஷயம். அந்த ஒண்ண வச்சுட்டு நீங்க மத்தத பேசாதீங்க. இல்ல சார். அந்த இடத்துல நீங்க சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மென்ட்க்கு ஷாபானு அகைன்ஸ்ட் விஷயத்துல முதல்ல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மென்ட்ட தூக்கினது யாரு? ஷாபானு கேஸ்ல வந்து நீதிமன்றம் தீர்ப்பு குடுத்துருச்சு. ம். தஹேஜ்ங்கிறது குடுக்கணும். ஒரு பெண்ணுக்கு ஜீவனாம்சம் குடுக்கணும். எவ்வளோ ரூபா தெரியுமா கேட்டாங்க? ரூ. 25. அவங்களுக்கு எத்தன குழந்தை தெரியுமா? 4 குழந்தை. 4 குழந்தை உள்ள ஒரு பெண்ண தூக்கி போட்டான் அவன். தூக்கி போட்டவங்ககிட்ட இருந்து மாதம் ரூ. 25 தஹேஜ். வெறும் டோக்கன் ஆஃப் இதுதான் வாங்கி குடுக்குறதுக்கு சுப்ரீம் கோர்ட் சொல்லுச்சு. ராஜீவ் காந்தி தூக்கி போட்டாரே அந்த வழக்க. ஏன்னா அவருக்கு ஓட்டு வேணுமே! இஸ்லாம் சகோதரர்களுடைய ஓட்டு வேணுமே! ஸோ ஒரு நீங்க மதம்ங்கிறது எங்க தெரியுமா பார்க்கணும்? ஆண்டவனை வணங்குவதற்காகவும், நம்மள ஒழுங்குபடுத்திக்கிறதுக்கும் தான் மதமே ஒழிய, இந்த மதத்தில தான் பொறக்கணும்னு நானும் நீங்களும் பிளான் பண்ணி வந்து பொறந்தோமா? இல்ல இந்த மதத்தில பிறக்கக்கூடாதுன்னு நானும் நீங்களும் ஏதாவது திட்டமிட்டு வந்தோமா? ஆணாதிக்கம்னு வந்துருச்சுன்னா, அதில மதம் என்ன மண்ணாங்கட்டி? ஒரு ஒரு பெண்ண தொடர்ந்து நீங்க வந்து தவறு பண்ணுவீங்க அப்படின்னு, நீங்க வளர்க்குறதுல எப்படி வேணாலும் வளர்த்துட்டுங்க. நல்லது தான். நான் மொத்தமா ஒ ம துணிய வைத்து மூடி வளர்க்குறது நல்ல விஷயம் தான். நான் அதில விவாதத்துக்குள்ளேயே வரமாட்டேன். ஒரு அப்பனுக்கு தான் தெரியும் தன் பொண்ண எப்படி வளர்க்கணும்னு. கட்டிக் குடுக்குற வரைக்கும் அவனுக்கு தான் 1000 பிரச்சனை. நாளைக்கு இது வெளியில போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வந்துச்சுன்னா, இவன் தான் பாதுகாக்கணும். அந்த விதத்தில நான் ஒத்துட்டு போயிர்றேன். ஆனால் நீங்க செய்றதெல்லாம் என்ன? எமிரேட்ஸ்ல செய்றது என்ன? வயதுக்கு வந்ததுக்கப்புறம் பெண்கள் அங்க இருக்கக்கூடாது. உன் நாட்டுக்கு போ. ஆனால் சபரிமலைக்குள்ள மட்டும் வருவாங்க. அதுவும் தவசி இருக்கிற இடத்துக்குள்ள வருவாங்கன்னா, நான் அதை எதிர்க்கிறேன். அவ்வளவுதான். வேற எதுவுமே கிடையாது. அந்த ஊரினுடைய மகிமை உங்களுக்கு சொல்றேன். அங்க மகர ஜோதிய பத்தி கதையெல்லாம் சொல்லுவாங்க. அது ஏற்றப்பட்டிருக்கின்ற ஒன்று. மனிதர்கள் தான் ஏத்துறாங்க. அங்க இருக்கக்கூடிய பழங்குடியினர் தான் அத பண்றாங்கன்லாம் சொல்லுவாங்க. இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நான் சொல்றேன். மகர ஜோதி அன்னைக்கு கரெக்ட்டா 6:30 மணிக்கோ, 6:15க்கோ வானத்துல ஒரு நட்சத்திரம் இருக்காது. ஒரே ஒரு நட்சத்திரம் மகர நட்சத்திரம் மட்டும் தான் இருக்கும். நீங்க கேரளால போய் அந்த இடத்துல
பத்தம் தீட்டாளி அந்த பம்பையில் போய் உட்காந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வானத்தில் தெரிகின்றது ஒரே ஒரு நட்சத்திரமாக தான் இருக்கும். அதிசயங்கள் நடக்கிற ஒரு இடம், விளையாடாதீங்க அப்படிங்கிறதோடு அதை நான் நிறுத்திக்கிறேன். ஆனால் இங்கே நம்ம பேசிக்கிட்டு இருந்தது எதுன்னா, ஒரு வஃப்து போர்டனுடைய சொத்து வெறும் ஆணிடம் மட்டும் இருக்கும்னு சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயம்? அவங்க அதோட நிறுத்திக்கலையே. இந்த பட்ஜெட்டில் முத்திரைத்தாள் விஷயத்தில் பெண்கள் பேரில் சொத்து வாங்கினா முத்திரைத்தாள் கம்மின்னு சொன்னாங்களா இல்லையா? அது செஞ்சால் தானே நாட்டுக்கு நல்லது. அதில் ஒரு மதத்தை கொண்டு வந்து நீங்கள் திணிப்பீங்க அப்படின்னு சொன்னால் நாம் அதை பார்த்துட்டு இருக்கக்கூடாது. உங்களோட பல கருத்துக்களை எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.